துப்பாக்கிக்கு அப்புறமா கோட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது கோட் திரைப்படத்தை இவ்வளோ பெரிய தொகைக்கு வந்து விஜய் டிவி வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அதாவது வந்து கோட் திரைப்படம் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான திரைப்படமாக உருவாகி கொண்டு இருக்கு. இந்த திரைப்படத்தை செப்டம்பர் 5ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வாங்குற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து 93 கோடி கொடுத்து இந்த படத்தை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தான் விடாமுயற்சி திரைப்படத்தையும் குட் பேட் அக்லி திரைப்படத்தையும் வாங்கியிருந்தாங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து 95 கோடி கொடுத்து வாங்கியிருந்தாங்க. ஸோ ஏன் வந்து தளபதி அவர்களோட திரைப்படம் வாங்கலாம் அப்படிங்கிற கேள்வியும் இருந்தது. அதே சமயம் வந்து தளபதி அவர்களோட டிஜிட்டல் ரைட்ஸை வந்து ஜி சினிமாஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டது. ஆனால் வந்து இப்போ வந்து டெலிகாஸ்ட் ரைட்ஸ் வந்து விஜய் டிவி வந்து வாங்கியிருக்காங்க. கோ திரைப்படத்தோட டெலிகாஸ்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ எல்லாத்துக்குள்ளுமே ஒரு டவுட் வந்து இருக்கும். ஸோ எப்படி வந்து ஜி டெலிவிஷன் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்கன்னா அவங்களே டெலிகாஸ்ட் ரைட்ஸ் வாங்கியிருக்கலாமே, இல்லை வந்து விஜய் டிவி வந்து டெலிகாஸ்ட் ரைட்ஸ் வாங்கியிருந்தா அவங்களே டிஜிட்டல் ரைட்ஸ் ஓடிடி ரைட்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருக்கலாமே, ஏன் வாங்காமல் இருக்காங்க? ஸோ ஏன் ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?